Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. டெலிகிராமை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான விசாரணையும் டெல்லி நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது. தொடர்ந்து ஏன் டெலிகிராமை தடை செய்யணும்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல பல்வேறு காரணங்களை விளக்கங்களா கொடுத்திருக்காங்க. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் கூற நாம கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த டெலிகிராமை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு என்னென்ன காரணத்தை முன் வச்சிருக்காங்க, மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம் அஞ்சலி. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் டெலிகிராம் செயலிக்கு பெரும் பங்கு இருப்பதாக கூறி மத்திய அரசு தற்காலிகமாக அந்த செயலிக்கு, அதாவது அந்த ஆப்புக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த தடை உத்தரவை எதிர்த்து தான் டெலிகிராம் நிறுவனம் சார்பில், அந்த செயலி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடப்பட்டு இந்த எங்களுடைய செயலியை முடக்குவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்கிற அந்த வாதத்தை முன் வச்சிருக்காங்க டெலிகிராம் நிறுவனம். இந்த நிலையில டெலிகிராம் செயலியை ஏன் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான கருத்துக்களாக இல்லாம டைரக்ட் குற்றச்சாட்டுகள், அதாவது இதெல்லாம் நீங்க பண்றீங்க, இதனால இந்த தப்புகள் நடக்குது, இந்த குற்றங்கள் நடக்கிறது, நிதி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் நடக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்னன்னா, டெலிகிராம் செயலி ஒரு புதிய வகை டார்க் வெப்பா செயல்படுது. அதாவது டார்க் வெப் என்பது நமக்கு என்னன்னா, பொதுவாக சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட எந்த விஷயத்தையுமே இணையத்தில் நமக்கு கிடைக்கும். ஆனா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்காக பயன்படுத்தப்படுற பல்வேறு இணைய வசதிகளை தான் நம்ம டார்க் வெப்னு சொல்லுவோம். நம்மளால சட்டத்தின் மூலமாக அணுக முடியாது. அதை அணுகுனா அது குற்றம் என்று தெரிந்து அணுகக்கூடிய விஷயங்கள் தான் டார்க் வெப்ல கிடைக்கும். உதாரணத்துக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இணையதளங்கள், பயங்கரவாதத்திற்கு ஆயுதங்கள் தயாரிப்பது, செக்சுவல் மோசடி என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அது தொடர்பான போனோகிராஃபி என்று சொல்லக்கூடிய ஆபாச படங்கள் என பல வகையான விஷயங்கள் சட்டவிரோத விஷயங்கள் இந்த டார்க் வெப்ல ஈஸியா கிடைக்கும். சோ இந்த டெலிகிராம் செயலியை பொறுத்தவரையில இது ஒரு எளிய டார்க் வெப்பா இருக்குது. பொதுவா டார்க் வெப் செல்வதற்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிதல் இருக்கணும், அந்த இணைய வசதியை பயன்படுத்துவர்களுக்கு தெரியணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால பலரால டார்க் வெப்புக்குள்ள போக முடியும். ஆனா டெலிகிராம் என்பது அப்படி இல்லை. ஒரு புதிய வகை டார்க் வெப். ஈஸியா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றது மூலமாக அவங்க டார்க் வெப்ல போறதுக்கு, டார்க் வெப்ல கிடைக்கிற எல்லா இல்லீகல் விஷயமும் இதுல கிடைக்குது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த டெலிகிராம் வசதியை பொறுத்தவரையில அனானிமிட்டி என்று சொல்லக்கூடிய யார் இதை பயன்படுத்துகிறார்கள் என்பது ரகசியமாக காக்கப்படுகிறது. அது அந்த நிறுவனத்தோட பாலிசியாவே இருக்கு, அவங்க கொள்கையாவே வச்சிருக்காங்க. செயலியை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க இந்த டவுன்லோட் பண்ணது நீங்க பயன்படுத்தலாம், ஆனா யார் பயன்படுத்துறான் என்பதை தெரியாமல் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அது அந்த பயனர், அதாவது இப்ப நான் ஒரு டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்றேன்னா என் நம்பர் கொடுத்து தான் நான் டவுன்லோட் பண்ண முடியும். என் நம்பரோ என்னுடைய அடையாளங்கள் எதுவுமே இல்லாம அந்த தொடர்ந்து அந்த ஆப்பை நான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு வசதி இருப்பதால் இதுல குற்ற செயல்கள் அதிகரிப்பதற்கும் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதும் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா சொல்ல வேண்டும்னா நிதி மோசடிகள், அதாவது நமக்கு இன்று வரக்கூடிய பல்வேறு போன் கால்கள் மூலமாக, செயலிகள் மூலமாக, இன்பாக்ஸ்ல வர மெசேஜ் மூலமாக இந்த ஏபிகே என்று சொல்லக்கூடிய ஆப் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி பல விஷயங்கள், ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணமும் போறது போன்ற பல்வேறு விஷயங்கள் ரொம்ப எளிதாக இந்த வாட்ஸ்அப் செயலிகள் மூலமாக பகிரப்படுகிறது. அந்த லிங்குகள் பகிரப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுகிறது. அதே போல குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் சுரண்டல் என்று சொல்லக்கூடிய 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆபாச படங்களை எடுத்து அதை இலவசமா பகிரப்படுவது என்பது மிக ஒரு மோசமான ஒரு கொடும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. அது ரொம்ப சாதாரணமாக இந்த டெலிகிராம் ஆப்புகள் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே போல பல்வேறு அரசு, மத்திய மாநில அரசினுடைய இணையதளங்களை ஹேக் செய்வதற்கு இந்த டெலிகிராம் வசதி பயன்படுகிறது. அதற்கான டூல்ஸ் என்று சொல்லக்கூடிய அதற்கான வசதிகள் என்பது மிக எளிதில் இதுல கிடைக்கிறது. இது ஒரு மோசமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பல தரவுகள் திருடப்படுவதை மிக முக்கியமாக குற்றம் சாட்டியிருக்கார்கள். தரவுகள் திருடுவது என்பது நீங்க ஒரு டெலிகிராம் யூசரா இருக்கும்போது உங்களுடைய அனானிமிட்டி, உங்களுடைய தரவுகளை நீங்க வெளி சொல்ல தயாரா இல்லாத நிலையில அதையே பயன்படுத்தி மற்றவர்களுடைய தரவுகளையும், அதே போன்று மற்றவருடைய செல்போன், டேப்லெட், சிஸ்டம் என்று பல வகையான இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களை ஹேக் செய்வதற்கு இந்த டெலிகிராம் வசதி வழிவகை செய்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அதே போல இந்த வங்கி யூபிஐக்களை போலியாக தயாரித்து வங்கி கணக்குகள் பணம் திருடுவது, அதே போல தனிப்பட்ட தரவுகள், பிரைவசி என்று சொல்லக்கூடிய இணையதளத்தில் அனைவருக்கும் தன்னுடைய தனி உரிமையை காப்பதற்கான வசதியையும் உரிமையையும் அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. அதை மீறுவதற்கான எல்லா விஷயங்களும் இதுல இருக்கு. எனக்கு பிரைவசின்னு ஒன்னில் இருக்கவே இருக்காது. டெலிகிராம் யூஸ் பண்ணும்போது என்னுடைய எல்லா தரவுகளையும் ஒருவரால் திருட முடியும் என்றால் அது
தனி உரிமைக்கு எதிரானது போன்ற பல்வேறு விஷயங்களை முக்கியமா வச்சிருக்காங்க. மிக குறிப்பாக தீவிரவாத அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் இந்த டெலிகிராம் வசதியை வந்து மிக மோசமாக கையாள்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு தேவையான சங்கேத மொழிகளில் செய்திகளை பரப்புவது, அதே போன்று தீவிரவாத செயல்பாடுகள் எங்கெங்கெல்லாம் நடைபெறலாம் குழுக்களாக செயல்படுவது, அவர்களுடைய கருத்துக்களை, தீவிரவாத கருத்துக்களை எவ்வாறு வந்து போய் கொண்டு சேர்ப்பது, வெகுஜன மக்களிடம், இளைஞர்களிடம், வேலையில்லாத பட்டதாரிகளிடம் கொண்டு சேர்த்து அவர்களை வந்து மனிப்புலேட், அவங்களை ரேடிக்கல் பண்ணி அவங்களை வந்து தீவிரவாத அமைப்புகளுக்கு கொண்டு வருவது என்று பல்வேறு விஷயங்கள் வந்து இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த டெலிகிராம்ல இருக்கக்கூடிய பல்வேறு இணைய வசதிகளை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கு தான் அதிக அளவில் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி இந்த டெலிகிராம் நிறுவனம் சார்பில் இந்த தடைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கில் வந்து மத்திய அரசு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, இதை பயன்படுத்துறதுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விவகாரத்தில் குறிப்பாக இது எப்ப வெளியே வருதுன்னா நீட் வினாத்தாள் வந்து கசிவு வந்து விவகாரத்தில் தான் இந்த தடையை வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. அதை எதிர்த்து தான் இவங்க வந்து டெலிகிராம் நிறுவனம் சார்பில் அந்த கோர்ட் கேஸ் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இந்த மனு மீதான தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சட்ட நேரத்துக்கு முன்பாக இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம், அதாவது மத்திய அரசு வைத்த குற்றச்சாட்டுகள், டெலிகிராம் நிறுவனத்தால் சார்பில் வைக்கப்பட்ட அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் டெலிகிராமுக்கு விதிக்கப்பட்ட தடை நியாயமானது. டெலிகிராம் செயலி சைபர் கிரிமினல்கள், பயங்கரவாதிகள் பயன்படுத்தும் கூடரமாக மாறியுள்ளன என ஒரு அழுத்தமான காட்டமான பதிவு வந்து மத்திய அரசு வைத்திருந்தாலும் கூட நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விதிக்கப்பட்ட தற்காலிக விதிகளை மீறி எங்க செயலிக்கு மட்டும் நீங்க வந்து தடை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல வாதம் செய்ததும் மிக குறிப்பிடத்தக்கது. இதை எல்லாத்தையும் கேட்ட நீதிமன்றம் தான் தற்பொழுது அந்த தீர்ப்பை கூறாமல் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. விரைவில் இதற்கான ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.